வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நகைக்கடன் ஆர்பிஐ வந்து பார்த்திங்கன்னா நகைக்கடனை அமல்படுத்தலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி திட்டம் வச்சுருக்காங்க. அது என்னன்றதை பார்க்கலாம். யாருக்கு திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் நகைக்கடன் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். மேலும் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக சொன்ன மாதிரி நகைக்கடனை முடித்தாங்களா, இல்லை புதிய நகைக்கடன் அறிவிப்பு இந்த 2026 வருமா? நகையோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1,30,000 வரைக்கும் இருக்குது. இந்த டைமில் நகைக்கடனுடைய தள்ளுபடி கொடுக்க சாத்தியங்கள் இருக்கா? ஸோ இவைகளை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முக்கிய தகவலாக பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆர்பிஐயின் புதிய நகைக்கடன் விதிகள் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் இது அமலுக்கு வரும். ஸோ வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பதும் கடன் வாங்குவோரின் நன்மையை பாதுகாப்பதும் தான் இதில் ரொம்ப நோக்கம். ஸோ கடன் மதிப்பு மற்றும் தகுதி மாற்றியமைக்கப்பட்ட கடன் விதிப்பு எல்டிவின்னு சொல்லுவாங்க இதற்கு பேர். ஸோ உங்கள் நகையின் மொத்த மதிப்பின் எவ்வளவு சதவீதம் கடனாக பெற முடியும் என்பதை நீங்கள் வாங்கும் கடன் தொகையை பொறுத்து 3 வகைகளாக பிரிக்கலாம். ஸோ 2 லட்சம் வரை அப்படின்னா நகையுடைய மதிப்பில் 85%, 2 லட்சத்துலேருந்து 5% எல்டிவி வந்து பார்த்திங்கன்னா 80%, 5 லட்சத்துக்கு மேலே அப்படின்னா 75%. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேஃப் ஜோன். ஏன்னா தங்க நகை கட்டிகளை உங்களால் வைக்க முடியாது, நான் கோல்டு லோன் வாங்க முடியாது. அதனால் ஜுவல்ஸ் மட்டும்தான் அது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு லோன் பெறத்துக்கு தகுதி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளை வச்சா தான் தமிழக அரசு நகை கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணோம் அப்படின்ற மாதிரி சில அறிவிப்புகள் எல்லாமே இருக்குது. ஸோ திமுக அரசு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகளில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு. ஸோ திமுக மட்டும் இல்லை, எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, வேறு எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு கண்டிப்பாக நிச்சயமாக தேர்தல் வாக்குறுதிகளில் இடம்பெறும். ஸோ விவசாய கடன் தள்ளுபடி, பயிர் கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, நகைக்கடன் தள்ளுபடி எல்லாமே இந்த தள்ளுபடிகள் அனைத்துமே மக்களுக்கு கவர்ந்த ஒரு மிகப்பெரிய தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி நகைக்கடன் தள்ளுபடி யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தாங்க இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ நகைக்கடன் தள்ளுபடியை தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா விரைவில் அமல்படுத்த இருக்காங்க. குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடியை அதிக அளவில் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சில எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் வந்துட்டுருக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நகைக்கடனை பெற்று வைத்துக் கொள்ளலாம். ஸோ இந்த நகைக்கடன் வாங்க கடைசி தேதி அப்படின்னு நம்ம பார்த்தா பிப்ரவரி 10ஆம் தேதி. ஸோ டெட்லைன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே கொடுத்துருவாங்க, தேர்தல் டேட் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் ஆகிடும். அதற்கு பிறகு நீங்கள் நகைக்கடனை வாங்கியிருந்தீங்க, கூட்டுறவு கடனில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை தள்ளுபடிக்கு ஆகாது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள்ளார உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்கும் குறையாமல், அதுக்கு கீழே தான் நீங்கள் நகை வாங்கணும். 5 சவரனுக்கு மேலே வாங்கினீங்க அப்படின்னா தள்ளுபடிக்கு நீங்கள் தகுதியான நபர்கள் கிடையாது. ஸோ அதனால் வீட்டுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த நகைக்கடன் தள்ளுபடி கொடுப்பாங்க. ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேருக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது. ஸோ அது எல்லாமே ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சு தான் நீங்கள் வாங்கணும். ஏன்னா ஆல்ரெடி இது எல்லாத்தையுமே நகைக்கடன் நிறைய பேர் கடனை பெற்றிருப்பாங்க தள்ளுபடியே. ஸோ அவங்களுக்கு இது எல்லாமே தெரியும். தெரியாதவங்க தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்குமே தவிர எல்லோருக்குமே நகைக்கடன் தள்ளுபடி நானும் வைக்கிறேன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. சிலருக்கு மட்டும்தான், அந்த ஒரு வீட்டில் ஒரு ரேஷன் கார்டு இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும். எல்லோருக்குமே நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது சாத்தியமே இல்லைங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 5 சவரனுக்குள்ளாமல், அதை அதிகபட்ச நகைக்கடன் இந்த டைம் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரை நகைக்கடன் தள்ளுபடியை அரசு கொடுக்க ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் வாங்க ரெடி ஆகிக்கோங்க. தள்ளுபடி எல்லாமே விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்க போகிறாங்க. தேர்தல் வாக்குறுதி வெளியிட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து அடுத்தடுத்த அறிவிப்புகளை நம்ம எதிர்பார்க்கலாங்க. நண்பர்களே, கூட்டுறவு வங்கிகளை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளை உடனடியாக நகைக்கடனை வாங்கிக்கோங்க, தள்ளுபடியை பெற்றுக்கோங்க. இதோடைய உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.